கற்பகத்தை பேணினாள் வாராத புத்தி வரும் நித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி வரும் சித்தி வரும் தொடங்கி இல்லையா சுழி ஓட்டி சீரவை தொடங்கி அவன் துணையாரை சுமனோரு தொடங்கி அவன் துணையாரை சுமனோரு தொடங்கி இல்லையா சுழி ஓட்டி சீரவை தொடங்கி கூத்தலில் மகனி இல்லையா சுழி ஓட்டி சீரவையில் தொடங்கி சுழி ஓட்டி சீரவையில் தொடங்கி வழியில் நீ மீனவள் திகைத்தான் புறவள்ளி அவள் கைப்பிடிந்த துடித்தான் வழியில் நீ மீனவள் திகைத்தான் புறவள்ளி அவள் கைப்பிடித்த துடித்தான் மறந்து விட்டாள் நினைத்தாள் மறந்து விட்டாள் நினைத்தாள் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் இல்லையா சுழி ஓட்டி சீரவையை தொடங்கி சுழி ஓட்டி சீரவையை தொடங்கி பிள்ளை அவன் கேட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டதெல்லாம் கொடுத்தவரும் பிள்ளை அவன் கேட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டமில்ல பாடம் என்று நினைத்தோம் ஆட்டமில்ல பாடம் என்று நினைத்தோம் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசனாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் சுழி ஓட்டி சீரவை தொடங்கி அவன் துணையாரை சுமதோரு தொடங்கி அவன் துணையாரை சுமதோரு தொடங்கி தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் கர்த்தேயாகும் எழுதி தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் கர்த்தேயாகும் எழுதி தடுக்கும் அங்கே ஒரு பாவு எடுக்கும் அங்கே ஒரு பாவு எடுக்கும் மணி அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் மணி அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் சுழி ஓட்டி சீரவை தொடங்கி அவன் துணையாரை சுவதோரு தொடங்கி அவன் துணையாரை சுவதோரு தொடங்கி இல்லையார் சுழி ஓட்டி சீரவை தொடங்கி 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 பூவாடக்காரி பொன்னழகி உனக்கு பொங்கலிட கிடைச்சதி தாய்க்கு எனக்கு மீன் கார வீடெங்கும் மீன் வாசம் இருக்கும் ஆடி மீனாட்சி நீ வந்தா மெய் வாசம் அடிக்கும் ஆத்தாடி மாரியம்மா சிறாய்க்கு வச்சு மாரியம்மா ஆத்தாடி மாரியம்மா சிறாய்க்கு வச்சு மாரியம்மா மாறாக்கு அரிசிய மாறா கணீரம் பிள்ளைக்கு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சிறாய்க்கு வச்சு மாரியம்மா
சடங்கி உள்ளிடத்தில் அங்கு வருமே பேச்சுப்படி பொங்கலினால் இங்கு வரணும் நாம சடங்கி உள்ளிடத்தில் அங்கு வருமே ஆத்தாடி மாரியம்மா ஆகி வச்சு மாரியம்மா ஆளாக்கி அரிசிய பாலாக்க வீரம் பிள்ளைக்கு கூடியம்மா சீக்கிரத்தில் காட்சி வைத்த தெய்வநாயகி புது சேலமாரி புகாரி தெய்வநாயகி காட்சிகள் தீமநாயகி புது சேலக்காரி புகாரி தீமநாயகி பத்திரகாரி ருத்ரகாரி பாரடியம்மா இந்த பாவி மக வீட்டிழமை ஊரடியம்மா பத்திரகாரி ருத்ரகாரி பாரடியம்மா இந்த பாவி மக வீட்டிழமை ஊரடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சொர ஆக்கி வச்சு மாரியம்மா ஆராக்கி அரிசிய பாராக்க நேரம் பிள்ளைக்கு போடியம்மா சீறி வரும் சிங்கங்களுக்கும் சிறப்பாக வருகை தந்துள்ள தங்களுக்கும் கல்வி என்னும் கலங்கரை விளக்கத்தில் ஒளிபெற்று தீரக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த மண்ணை பொன்னாக்கக்கூடிய விவசாய பெருமிடுவர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லி காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஏனைய சுற்றுவட்ட நாடக ரசிகர்களுக்கும் ஒரு நாடக சிறப்பு முக்கியமான தேவை ஒளிபெருக்குங்க. ஒளிபெருக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கோ
அந்த அளவுக்கு இந்த நாடகமும் சிறப்பா இருக்கும். அவங்கள வச்சுதான் நம்ம இந்த வெட்டுவெளி இடத்திலையும் அருமையான முறையில் நாடகத்திற்கு படித்தால் ஒளிபரப்ப அமைக்க வேண்டும் என்ற உறுதியோடு சிரித்த முகத்தோடு சிறப்பாக மிகவும் தெல்ல தெளிவாக ஒளி மற்றும் ஒளி வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி ஒளிபரப்பு நிலையத்தினருக்கும் இயக்குநராக பணிபுரியக்கூடிய அனைத்து அலுவலகத்திற்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடக ஏற்பாளர் அருமையான மரியாதைக்குரிய கிருஷ்ணகுமார் அவர்களின் சார்பாகவும் இந்த நடக்கூடிய கும்பாபிஷேக நாடகத்தை உலகமெங்கும் கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல் அன்பு நண்பர் அவர்களுக்கும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர் சந்திரமோகன் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சபகம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடக கலைப்பணியை தொடர்ந்து நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடக ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி ஒன்னாச்சு. இந்த நாடகத்தை பாக்குறதுக்கு பல பேர் பல விதமா வந்திருப்பீங்க. ஒரு 50 இந்த பகுதியில் வந்து நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. கண்டிப்பா ஒரு 50 வயசுல இருந்து 60 வயசு பிரியாத கூட இன்னைக்கு நம்ம ஊர் நாடகம் வந்திருக்கு. ராஜபாட்டி யாருங்க, இன்னைக்கு வந்திருக்கு வள்ளி யாருங்க, இன்னைக்கு வந்திருக்கு நாரதர் யாருங்க, எப்படி பாட போறாங்க, எப்படி பேச போறாங்க, எப்படி தர்க்கம் பண்ண போறாங்க, இல்ல எப்படி சண்டை ஓடு ஊர்ல போறாங்க. என்ன எப்படி சண்டை ஓடு ஊர்ல இருக்காம பாக்க வர்றாங்க. கொலாச்சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அப்படி நினைச்சு வர்றது அப்படியா? ஆனா என்னையுமா இளைஞர் போறான் நம்மள மாதிரி. நீ ஓஏபி நம்மள மாதிரியா? ஓஏபி நீ போன மாசமே வாங்கிட்டு சரியா? நம்மள மாதிரி இளைஞர் போறான். வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சாப்பிட்டு சாப்பிடாமலும் மாப்பிள்ள இன்னைக்கு நம்ம ஊர் நாடகம் வந்திருக்கு. டான்ஸ்கார பிள்ளை கிளவியா குமரியா? கிளவியா நான் அட்வான்ஸ் வாங்க மாட்டேன், போக மாட்டேன். அதோட இருக்க மாட்டோம்ல. வந்த உடனே இன்னைக்கு வந்திருக்கு டான்ஸ்கார பிள்ளை. காட்டுமா காட்டாதா? ஏன்டா உயிர் வர மாதிரி கேட்கிற திறமையை தாப்பா அப்படி நம்ம பங்காளி பேசுறேன். எதையாவது காட்ட சொல்லு பாவம் இருக்கேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பேர் இருந்தா கூட என்ன ஆத்தாவுங்க சிரிச்ச முகமும் சீதையுமா இருக்காங்கய்யா. என்ன விஷயம்னா நாடகம் விழுந்த ஆம்பளை ஊரை பக்கத்து ஊர்ல போய் அடுத்த ஊரை போய் நாடகம் பார்த்துருவாங்க. என்னை பத்தி ஆத்தாவங்க உள்ளூர் நாடகம் விரும்பி பார்ப்பாங்க. நாடகம் நம்ம சொன்னா போதுமுங்க 8 மணிக்கெல்லாம் ஈச்சம் போய் எடுத்துருவாங்க. யாரு கூட படுக்க படுக்கிறதுக்கா பேப்பர் நாடகம் பாக்குறதுக்கா? ஆமாப்பா, இந்த ஈச்சம் மையம்ல கோர போயமுல்ல. இப்ப இன்னைக்கு உள்ள காலத்துல தார் பாய் பிளக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, நாடகம் மணிக்கு முன்னால விரிச்சு உட்காந்து நாடகம் பார்க்க மாட்டாங்க. இந்த ஊர்ல இருக்க புரண்டிய பூரா உழவச்சுட்டு பேசுறது இருக்கும். ஐயா ராமாயி நம்ம ராமசாமி மையே முனியசாமி மகளை தள்ளிட்டு போயிட்டு தெரியுமா? நம்ம ஆல்ரவுண்ட் முனியசாமி மகளையா? ஏன் அவளை போய் பேச நீ ஒரு பேப்பைய? ஆமா, யாருமே பேர் கிடைக்காத மாதிரி சொல்றேன் பாரு. அதோட மட்டும் போடி பாய் வரப்ப மகளே, ஏன் புருஷனை வீராய குடிப்பிட்டு ஏன் வீங்கி போய் கிடக்குறேன்? என்ன வீங்கி போயா? உங்க பொருள் நீங்க பேசிக்கிட்டு எங்க கதை உங்களுக்கு புரியாம போயிடும். ஆமா, அப்படி இருக்கக்கூடாதுங்க. பாட்டும் பரவமும் பன்மொழி நாடகம் நாட்டுக்கு நல்ல பயணத்தில் இருக்காங்க. ஆயக்கலை 64 இருந்தாலும் அது சிறந்த கலையாக வரக்கூடிய நாடகக்கலை. அவரோட ஒரு தெய்வீகமான நாடகத்தை வச்சு பெரிய பெரிய சீமான்கள் கோமான்கள் எல்லாம் கீழே உட்காந்து இந்த நாடகக்காரங்களை மேடை வச்சு அழகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க செஞ்ச முடியுங்க. எங்க முன்னோர்கள் செஞ்ச முடியுங்க. இந்த ஊருக்கு இந்த மேடைக்கு பெரிய பெரிய கலை மேதைகளா வந்திருப்பாங்க. பெரிய பெரிய கலைஞர்கள் வாழக்கூடிய பகுதி. அப்புறம் பகுதிகளுக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளதுக்கும் முதற்கண் வழக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும், எப்படி கேட்கணும் அப்படின்னா, கூத்துக்காரி கூத்துக்காரி சின்ன வயசு கூத்துக்காரி ஆட்டக்காரி
இல்லையா சிறப்பா பப்புனுக்கார வேணாங்க நான் அசிங்க வார்த்தையா பேசுறேன் நான் கெட்ட வார்த்தையா பேசுறேன் அப்படின்னு நான் கிடையாதுங்க 10,000 ரூபாய் கொடுத்து அசிங்க வார்த்தை பேசு சரி பேச மாட்டேன் ஏன் தெரியுமா என்ன காரணம் கூட போற சகோதரியும் இந்த நாடகம் பார்ப்பாங்க என்ன பெற்று தாய்மார்களும் இந்த நாடகம் பார்ப்பாங்க அசிங்க வார்த்தை பேசுறது இந்த கூட போய் மேடையில பேர் வாங்கினாக்க அவர் பேர் தேவையில்லைங்க முதல்ல பப்புன்காரங்களோட விஷயத்தையும் நல்லா கேட்கணும் ஆமா அதை விட்டு விடிய டீ கடையில போய் நாடகம் அப்படியா இருந்துச்சு நாடகம் சூப்பர் நாடகம் ஐயா அப்புறம் எல்லாரும் நல்லா பாடலாங்கப்பா நல்லா ஆடுனாங்க ஐயா என்ன ஒண்ணு நான் தான் படுத்துட்டேன் படுத்தவருக்கு எப்படி தெரியும் ஏன்னா 3 வருஷம் நீயே படுத்துட்டியே ஆமா நாடகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அதோட இருக்க மாட்டேன் இருந்தாலும் பாருங்களே இந்த அவரை போட்டுருந்தோம் 2 பொழந்து பாருங்க இந்த இவரை போட்டுருந்தோம் 3 கிழிச்சிருப்பாங்க அப்படின்னு பேசக்கூடாதுங்க முதல்ல காலம் கம்ப்யூட்டர் காலம் யார்கிட்ட எதுவும் பேச முடியல பெத்த மயன்ட்டு பெத்த தாய் பேச முடியல தாயிட்ட மையம் பேச முடியல பெத்த அப்ப பிள்ளை பேச முடியல காலம் ஏற்கனவே பேசுறாங்க இப்ப நேற்று நான் அவன் செல்லு வந்து நாடகம் எடுத்துக்கிட்டு அது உட்கார் சித்தப்பா நேற்று நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் சரி என் வீட்டுக்கு தானே நீ ஒரு என் மயன்காரே வேகமா ஓடி வந்தேன் ஓடி வந்து அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் பண்ணேன் என்னடா சந்தேகம் அப்படின்னேன் அப்பா நான் எப்படி பிறந்தேன் அப்படின்னேன் சந்தேகம் வரலாமையா பிறப்புலயே சந்தேகம் வரலாமா இருந்தாலும் கேட்டானே சமாளிக்கிறேன் டே மயனே உன்னை வரமா வந்து தவம் இருந்து அப்பா போகாத கோயில் இல்லடா எல்லா கோயிலையும் போய் ஆண்டவனை வேண்டிக்கிட்டேன் அந்த ஆண்டவன் இந்த அண்ணா உன்னை கொடுத்தேன் அப்படின்னேன் என் மையன் ஏப்பா இனி ஆண்டவனா கொடுத்தேன் சத்தியமா சொல்றா உன்னை இந்த ஆண்டவன் தானே கொடுத்தேன் அப்படின்னு சரிப்பா என்னையே இந்த ஆண்டவன் கொடுத்தேன்னு சொல்றீங்க வீட்டுல தங்கச்சி இருக்கே தங்கச்சி பாப்பா அது எப்படி போய் வந்துச்சுங்க அது நான் பெத்த மகன் தானையா இன்னைக்கு நம்ம நாட்டுல ஆணு பெண் சமம் யாரும் விட்டு கொடுத்து பேசக்கூடாது டே மைனே உன்னை எப்படி வரமருந்து தவமருந்து எல்லா கோயிலும் போய் ஆண்டவன் வேண்டிக்கிட்டு அந்த ஆண்டவன் கொடுத்தானோ அதே மாதிரி தானே தங்கச்சியும் அந்த ஆண்டவன் கொடுத்தானே உடனே என் மையன் ஏப்பா என்னையும் இந்த ஆண்டவன் தான் கொடுத்திருக்கேன் தங்கச்சியும் அந்த ஆண்டவன் தான் கொடுத்திருக்கேன் அப்ப நீ எங்கப்பா போன கேக்குறேன் என்னடா பதில் சொல்றது இப்படி யோசிக்கிறேன் பாருங்க இவன் பரவாயில்ல என் மையன் மூத்த இருக்கானே அதே மாதிரி பயங்கரமா சேட்டைக்காரன் அவனா ஆமா சண்டைக்கு வந்தானியா 1வது படிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி படிக்காம வந்திருக்கேன் டீச்சர் என் மையனை வந்திருக்காங்க எப்படி போற நாயே பேயே லூசு பண்ணி என்ன சொல்ற உங்களை சொல்லுவோம் ஐயா அப்படின்னு டீச்சர் ஏன் மையனை வைய உங்க மையனை விரும்புன்னு வீட்டுக்கு வந்தேன் அப்பா டீச்சர் நீ வந்தாங்க போனேன் என்னடா வந்தாங்க அப்படின்னு அப்பா டீச்சர் பேய் வந்தாங்கப்பா பேயினா யாருப்பா பேயினா என்னப்பா ஒரு ஆச்சரியத்தோட ஒரு பயத்தோட என் மையன் கேட்க அந்த நேரம் பாருங்க எனக்கு என் பொண்டாட்டிக்கு வீட்டுல பெரிய பிரச்சனை நம்ம பொண்டாட்டிக்கு உனக்கு எதுக்கு சண்டை நம்ம பொண்டாட்டியா குடிய கெடுத்துடா என்ன தம்பி என் பொண்டாட்டி இருங்க பெரிய பப்புன்னு நீங்க பெரிய ஆளுங்க இல்லைன்னு சொல்லல என்னப்பா வரதராசி திசியன்னா உங்களதே சொல்லுவாங்க சரி இருங்க இது யார் பெட்டிங்க நம்ம பெட்டி யாரு மிருதங்க நம்ம மிருதங்க யாரு ஆல்ற உண்டு நம்ம ஆல்ற உண்டு யாரு சீன நம்ம சீன்றா யாரு ஊரு நம்ம ஊர்ரா யாரு மைசெட் நம்ம மைசெட் அதே மாதிரி நம்ம ஒட்டாட்டி போட பேப்பல நீ முன்னாடி சொன்னது கூட துறை சொல்லு நம்ம முண்டாட்டின்றது வினைச்சு அதிகமான ஏன் முண்டாட்டி ஆமா வீட்டுல எனக்கு என் முன்னாடிக்கு பெரிய பிரச்சனையா அந்த நேரம் என் மயன் கேட்க டேய் மயனே பேயின்னு உனக்கு தெரியாதாப்பா நம்மள பூரா எந்த நேரமும் வீட்டுல பேய ஆட்டி படிக்கிற வர உங்க ஆத்தா அவதாண்டா பேய் அப்படின்னு சரிப்பா டீச்சர் நாய் வந்தாங்களே நாயினா யார் பண்ணிருக்க நைட்ல பார்க்காம பகல்ல பார்க்காம உங்களுக்கு பூரா உழைச்சு கொட்டுறேன் பாரு பெத்த அப்பே நான் தாண்டா நாய் அப்படின்னு பெத்த ஆத்தால பேயின்ட்டு அப்பட நாயிட்டேன் ஏமா அதெல்லாம் போயிட்டு போதுப்பா டீச்சர் லூசுன்னு வந்தாங்களே லூஸ்னா யாரு பாரு உட்கார சேரு அந்த சேரு நாற்காலி கிழு ஆடுதுல அந்த சேரு நாற்காலி தான் லூசு அப்படின்னு சமாளிக்கிறேன் சரிப்பா டீச்சர் பண்ணின்னு வந்தாங்களே பண்ணினா யாரு பண்ணல மாயம் வச்சுருங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்தாடி வராங்களா வீட்டுக்கு வர விருந்தாடி தான் பண்ணி அப்படின்னு சரிப்பா டீச்சர் பிய்ய கிறுக்கு போல சாப்பிடுற சாப்பாடு உங்க ஆத்தாக்குறான சோறு அந்த சோறு தாண்டா பிய்ய அப்படின்னு ஐயா கேட்டதையும் குத்தம் இல்ல நான் சொன்னதை குத்தம் இல்ல சின்ன பையன் தெரியாம கேட்கிறேன்னு சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆமா ஒரு வாரம் கழிச்சு மணப்பாறை பக்கம் நாடகம் ஆமா அசல் தூங்கிட்டேன் ஒரு 5 மணிக்கு மேல இருந்துச்சு
வேக வேகமா அவசர அவசரமா என் வீட்டு மொட்டை மாடிக்கு போய் எனக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் பொண்டாட்டி வீட்டுக்கு குளிச்சுக்கிட்டு இருக்கா. சரி. வீட்டுல என் மயம் மட்டும் உட்காந்து டீ வந்துட்டு இருந்தேன். சண்டால போய் என் மச்சனிட்ட பேசி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னியா 10 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுல பேச மாட்டோம்னு சொன்னீங்க. ஆமா, வீட்டுல விசேஷம் இருப்பேன் போல. காதை குத்து வீட்டுக்கு பத்திரிகை கொடுத்துட்டு விருந்தாடி வரேன். வந்த விருந்தாடிக்கு என் மயம் போட்டு ஊசல் போட்டுருக்கேன். வேகமா ஓடணும். வந்த விருந்தாடிகளை பார்த்து வாங்க பண்ணிகளா வாங்க சேர் எடுத்து போட்டு இந்த லூசுல உட்காருங்க, சோற போட்டு கொடுத்து இந்த பிய தின்னுங்க. நாய் சேவி பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேய் குடிச்சுட்டு இருக்கிறானா. வீட்டுக்கு வந்த விருந்தாடி பரவாயில்ல பிள்ளையராஜா அருமையா பிள்ளை வளர்த்துருக்காண்டா, வயிற்ற புடுங்குற பண்ணாங்களா. இது எதுக்காக கூட நான் சரி அப்படின்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அந்த குழந்தை நல்லவன வர்றதும் கெட்டவன வர்றதும் பெற்ற தாய் தந்தை வளர்ப்பாங்க. தாய்மார்களே உங்களுக்காக சொல்றேன், ஒரு குழந்தையை தொட்டில போட்டு தாழ்த்து போடும்போதே மகனே ஒரு கைட்டா வரணும்பா, ஒரு டாக்டர் வரணும்பா. அன்பு அண்ணா வயதுக்குரிய காஞ்சிரபுரத்தை சேர்ந்த பாலராஜன் அவர்களும் அறிவன் அவர்களும் கல்வி பிடித்து பெருமை சேர்த்துவார்கள். அவர்களுக்கு இணைசரவும் எங்கள் குடும்பத்தினர் நெஞ்சார்ந்த நன்றி. எந்த குழந்தை அதாவது ஒரு குழந்தையை தொட்டில போட்டு தாழ்த்து போடும்போதே மகனே ஒரு கைட்டா வரணும்பா, ஒரு டாக்டர் வரணும்பா, ஒரு இன்ஜினியர் வரணும்பா, நம்ம நாட்டையே பாதுகாப்பு ஒரு காவல்துறை அதிகாரி வரணும்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்படுங்க. ஏன்னா தாய் சொல் பழிக்குமுங்க. அந்த குழந்தை ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ ஒரு கைட்டராவோ ஒரு காவல்துறையா வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்கு பெருமை வைத்திருவேன். இப்போ ஆத்தா மாதிரி அப்படியே இருக்காங்க, பொண்டாட்டிக்கு புருஷனுக்கும் சண்டையா இருக்கும். சரி, அந்த கடும் பூரா பிள்ளை மேல காய்ப்பாங்க. எப்படி அட கலவணி பெண் நீ தூங்கு தூங்கு, அட முள்ளமறை பெண் நீ தூங்கு, அட முடிச்சை நீ தூங்கு. குழந்தை வசந்த வழக்கு கலவணி பெண் சொல்லுவீங்க. மறுநாள் பக்கத்துல இருக்கிற கோழி பிடிச்சிருங்க, குடிக்கார போய் சொல்லுவீங்க, டாஸ்மார்க் போயிருவீங்க. பூரா பெரியவங்களா இருக்கீங்க, நல்ல ஞானஸ்தரா இருக்கீங்க. சின்ன குழந்தை வீட்டுல இருக்கும்போது தவறா பேசாதீங்க, தப்புகள் செய்யாதீங்க. குழந்தைகளை படிக்க வைங்க. படிக்க வச்சாத்த நம்ம நாட்டுக்கு பெருமை, நமக்கு ஊருக்கு பெருமைங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அந்த காலத்துல ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஆரோக்கியமா இருந்தாங்க. என்ன காரணம்? அன்னைக்கு குடிச்சு வளர்ந்த பிறகு சாக்கெட்டு பாடு, நீ பிள்ளையும் சவளம் வாங்கி போச்சு. அதுக்கு என்ன காரணம்? நீ குடிச்சு வளர்ந்த பிறகு பாக்கெட்டு பாடு. யார் யார் தாய்ப்பால் தர்றா? யார் தாழ்த்து போடுறா? தாய்ப்பால் தரணும் இல்ல, தாழ்த்து போடுறதும் இல்ல. ஏன்னா தாய்ப்பால் கொடுத்தா அழகு கெட்டு போய்தாமையா. இன்னைக்கு ஒவ்வொரு ஆம்பளையும் குடிக்கிறான்னு அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? பெத்த தாய் தான் காரணம். பொய் சொல்லக்கூடாது. என்னப்பா என்ன காரணம்? அதான் சொன்னேன், ஒரு குழந்தை அழுத உடனே அதை தூக்கி தாய்ப்பால் கொடுத்து தாழ்த்து படுத்து வைக்கணும். இன்னைக்கு குழந்தை அழுகட்டும், சின்ன குழந்தை இருக்க வில்லவரா இருக்கும் சிறப்பு ஒரு நாளைக்கு அது என்ன நினைச்சீங்க, முழுக்க முழுக்க போதை பொருள் ஆளுக காலதேன். காலையில 10 மணிக்கு ஒரு குழந்தை அழுகுதுன்னு ஒரு மூணு கொடுத்தா போவீங்க, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பப்பரப்பாட்டு நடக்கும். ஏன் தூக்கத்திலையா? நீங்க கொடுத்த போதை பொருள். ஆமா, சின்ன பிள்ளைக்கு தாய்ப்பால் தராம தாழ்த்து போடாம சிறப்புன்னு ஒரு போதை பொருளை கொடுத்தா பெரியலை அதானே விரும்புவேன். இன்னைக்கு அண்ணே சொல்லுங்க, நம்ம நாட்டுல குடிச்சவளுக்கு மதிப்பா படிச்சவளுக்கு மதிப்பாயா? படிச்ச ஆளுக்கு மட்டும்தான் மரியாதை. போட பேப்பட இன்னைக்கு குடிச்சவளுக்கு தான் மரியாதை. ஏன் இப்படி சொல்றீங்க? 150 ரூபாய் குடிச்சா 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தர் 2 வீலர் போய்கிட்டு இருக்காப்புல, நல்லா படிச்சவரு கூட வந்துறாரு தெரியாம வண்டி ஓட்டி போய் நிப்பாடுவாப்புல வண்டியை. பிரேக் அடிச்ச வெண்ண படிச்சிருக்கீங்கள, உனக்கு அறிவு இல்ல, ஏன் வண்டியை கிடைச்சா போட ஓரமா அப்படின்னா அதே மாதிரி பழச்சாவே வண்டி ஓட்டி போகும்போது பேசிக்கிட்டு ஏன்னா செந்தில அதே வந்து ஒரு மனுஷன் வண்டி ஓட்டி போகும்போது நிக்க முடியாத போதையில தள்ளு தருமாறி ஒன்னே மாதிரி ஆளு என்னை சொல்லாத பேப்பல கூட வந்துறாப்புல இந்த வண்டி ஓட்டி போற டக்குனு பிரேக் அடிப்பாரு. பிரேக் அடிச்சுட்டு வெண்ணெய் மனுஷன் தண்ணியை போட்டு ஊட வந்தவனு வண்டியை போய்விட்டு தலைவா பார்த்து போங்க தலைவா, எனக்கு குடும்ப ஊட்டினா இருக்குல்ல, நானும் வீட்டுக்கு போனோம்ல கேட்டுக்க பவ்யமா சொல்லுவாப்புல. படிச்சவனுக்கு வெண்ணப்பட்டான், குடிச்சவனுக்கு தலைவர் பட்டம். காலை எப்படிங்க போகுது? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவி போட்டோன்னு ஒரு விளம்பரம் போடுவாங்க, குடும்ப கட்டுப்பாடு. என்ன விளம்பரம்னாக்கா, நாம் இருவர் நமக்கு இருவர்னு. அதை கொஞ்ச நாள்ல மாத்தினாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு. அதையும் மாத்துறாங்க, நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர்னு. இன்னைக்கு இந்த விளம்பரமே போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? முக்குக்கு முக்கு ஒயின்ஷா போச்சு. ஆண்மை தன்மை அழிச்சிட்டாங்க. எவன் ஒருவன் அதிகமா குடிக்கிறானோ அவனுக்கு குழந்தை பிறக்காதுங்க. எவன் ஒருவன் அதிகமா குடிக்கிறானோ
குடிச்சிட்டு குடும்பத்தில் ஈடுபட்டு ஒரு குழந்தை வந்தா கூட குழந்தை ஊனமா பிறக்கும். கைகால் ஊனமாவோ கால் இல்லாமையோ மூளை வளர்ச்சியிலாமே பிறக்கும். தயவு செய்து குடிக்காதீங்க. குடியை கெடுக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு கிடையாது சொல்லிக்கொண்டு அடைச்சாலும் தந்தாயி தன்மகை கொடுத்தானே வெறுக்கிற கால் உண்டையானாலும் காப்பாற்றும் தந்தாயி தன்மகை கொடுத்தானே வெறுக்கிற இந்த உண்மையை சொல்லி நன்மையை செய்வேன் தெரிஞ்சுக்கப்பா. குடிச்சா நாட்டுல வீட்டில ஊர்ல ஏதாச்சும் மதிப்பு இருக்க ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு தேசு வண்டி வச்சிருந்தேன் 5 குறுக்கு நஞ்ச வச்சிருந்தேன் ஆடு மரசே நெல்லு வச்சிருந்தேன் நல்ல கூட 10 பேர் வச்சிருந்தேன் அராத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அராத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு போல குடும்பம் தெருவில் நின்றது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகிரி வண்டி வச்சிருந்தேன் 5 குறுக்கு நஞ்ச வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து தெரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்கு முன்னே சொர்க்கத்துக்கே போவோம் சொர்க்கத்துக்கே போவோம் புதுசா குடிக்கையிலே மேலே பறந்தேன் அரவிலே மறந்தி இருக்கிற விஷமினப்பா இருக்க கொல்லுவப்பா இருக்கிற விஷமினப்பா இருக்க கொல்லுவப்பா இருக்கிற விஷமினப்பா இருக்க கொல்லுவப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புத்தி இருந்தேன் அண்ணா தாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு பொண்டாட்டி தாயை விட்டு கொட்டை தண்ணி அடிச்சதுண்டு அந்த துண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு பொண்டாட்டி தாயை விட்டு கொட்டை தண்ணி அடிச்சதுண்டு வள்ளுவர் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவர் காந்தி அண்ணா சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் இனிமேல் யாரும் குடிக்க வேணாம்னு படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு தேசு வண்டி வச்சிருந்தேன் 5 குறுக்கு நஞ்ச வச்சிருந்தேன் நாடு மரசே நெல்லு வச்சிருந்தேன் நல்ல கூட 10 பேர் வச்சிருந்தேன் அராத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அராத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு கைதட்டிய அன்புள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. ஆமா அப்படி இருந்தாலும் ஏன் எதற்காக இந்த நாடகம் நடப்பு என்று உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் அழியன் சொல்வது என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு எந்நகரத்திலும் நன்னகரமாக விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் கூடக்கோவில் கிராமத்தில் சுயம்புவாக எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பைரவ சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முகாமத்தில் சிங்கார கலைஞர்கள்
ஆதிமூலத்தேவர் மருதாயி இவர்களது மகன் மாயச்செல்வம் வளர்மதி குடும்பத்தார்கள் பிரார்த்தனையாக நடத்தக்கூடிய தமிழகத்திலேயே தலை சிறந்த நாடக கலைஞர்கள் பங்கேற்கக்கூடிய கந்தனின் காதல் மனம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் உங்கள் பற்றி நடிக்க வந்திருக்க வடிக சிகாமணிகள் நாடக யுவராஜா நடிப்பு கலைச்சுடல் சங்கீத பேரரசு என்று படைக்கப்பட்ட அன்பு சகோதரன் அன்பு தம்பி மரியாதைக்குரிய கருவன்னூர் மாநகரம் முன்னெடுத்த SV வசீகரன் அவர்கள் உங்கள் மத்தியில் வேடன் விருத்தாடிய கத்துக்கிறார். இவருக்கிடையாக வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் பளிச்சென்று வெளிச்சமாக விளங்கக்கூடியது திருமண சித்திரம். அதே போன்று எங்கள் நாடக உலகத்தில் எத்தனையோ வழியாக இப்படி கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இசைக்குயில் என்ற பட்டத்தை போன்ற அன்பு சகோதரி மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய எங்களது மதுரை மாநகரம் கொண்டெடுத்த கலைச்செல்வி அவர்கள் உங்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளியாரை கத்துக்கிறார்கள். கலகத்துக்கென்றே வரா இல்லை இவருக்கென்றே கலகமா முன்னொரு பிறவியில் இவர்தான் நாரதராக இருந்திருப்போம் என்றெல்லாம் வியக்கு மக்கள் நடிக்கக்கூடிய அன்பு சகோதரன் அடுக்குச்சோ அலங்காரன் அருமையினார் பூவந்தி மாநகரம் கொண்டெடுத்த மணிவண்ணன் அவர்கள் உங்கள் மத்தியில் கலகப்பிரிய நாராயணி கத்துக்கிறார்கள். ஆறுமணியே சக்கரவர்த்தி அருமையினா SK மாரிமுத்து அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக மாலை அணிவித்து பெருமை சேர்க்கப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அருமேஷ்தப்பா மரியாதைக்குரிய செல்லக்குடியை சேர்ந்த ராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மாலை அணிவித்து பெருமை சேர்க்கப்படுகிறது. தாளத்தை ஆளுநர் அருமையினார் செந்தில்குமார் அவர்களுக்கு நமது விழாக்கம் சார்பாக பொன்னாடை பொருத்தி மாலை அணிவித்து புகழாரம் சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக தாளத்தை முறையாக இசைக்கூடிய சைடு கட்டாத அன்பு மாமா மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள் இவரங்களில் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மாலை வைத்து பெருமை சேர்க்கப்படுகிறது. இங்கே பவனாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆர்கே விராதனூரை சேர்ந்த ஆர்கே இளையராஜா அவர்களுக்கு நம்முடைய கிராமத்துடைய சார்பாக பொன்னாடை பொருத்தி வருகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு 3 தேவங்க. கும்பாபிஷேக விழாவில் நீர்மோர் பந்தல் அமைத்து நீர்மோர் ஊற்றக்கூடிய தெற்கூர் நண்பர்கள் அனைவரும் விழா மேடைக்கு வந்து பொன்னாடியை பிடித்த அன்போடு அனைவரும் அனைத்து நண்பர்களும் வந்து கார்த்தி வீரமுத்து மாரிஸ் மருது விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறார்கள். வாங்க பங்களா எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி பெருமை சேர்த்த மாபெரும் கூட கோயில் மற்றும் விழா பங்காளிகளுக்கு அனைவர்களுக்கும் எங்களது கலைஞர் சபை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய அன்பு உள்ளம் அருமையினார் ஆதிமூலத்தேவர் மருதாயி அவர்களுடைய புதவர் மாரிச்செல்வம் வளர்மதி குடும்பத்தார்களுக்கும் எங்கள் கலைஞர் சபை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு அன்பில் பிடித்து பெருமை சேர்த்த அருமையினார் கூடக்கோவில் மாநகரம் நடத்த சுப்பிரமணிய அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீர்மோர் ஊத்தக்கூடிய தெற்கூர் பயலுக அனைவரும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறார்கள். வாங்க பக்கம் வைக்க போறீங்களா? வாங்க ஐயா வாங்க. இங்கே நடக்கூடிய நிகழ்ச்சியை அற்புதமாக வீடியோ எடுத்து உலகமெங்கும் கொண்டு செல்லக்கூடிய RJ தவம் யூடியூப் சேனல் நண்பர் சந்திரமோகன் அவர்களுக்கு நம்ம விழா கமிஷனாக பொன்னாடை பொருத்தி பெருமை சேர்க்கப்படுகிறது. ஆறுமணிய சக்கரவர்த்தி ஆறுமணிய யூடியூப் சேனல் போட்டுருங்க. பாப்பா சந்திரமோகன் பாப்பா இங்கே அருமையான முறையிலே யூடியூப் நல்லா எடுத்து இல்லப்பா சந்திரமோகன். ஆமா RJ தவம் யூடியூப் சேனல் நண்பர்
சந்திரமோகன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி அணிவித்து பெருமை சேர்க்கப்படுகிறது. சிவாய நமேன சிந்தி திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே உபாயம் மிக மதியாகும் அல்லாத எல்லாம் விதிய மதியாகும் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய மாவட்ட கிராம கூட கிராம பொதுமக்களுக்கும் என சார்பாகவும் சார்பாகவும் நல்ல ஒரு வாழ்த்துக்களை நன்றி நான் கூட சிவாயம் சிவாயம் சாராயம் இருந்துச்சு. ஆறுமணி சக்கரவர்த்தி ஆறுமணியே கலைச்சுவர் அருமையப்ப மறைந்த மாமேதை அவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு நீங்காத இடத்திற்கும் ஏனாதி மாநகரம் நடத்த எஸ்.கே. ராமலிங்கம் அவருடைய அருந்தவ புதல்வர் அருமையினார் எங்களின் வழிகாட்டி மரியாதைக்குரிய எஸ்.கே. மாரிமுத்தவர்கள் ஆறுமணியம் பின்பாட்டு அந்த வானத்த பூல மனம் படைச்சே மன்னவனி பனி துளிய போல குணம் படைச்சே தெள்ளவனி அந்த வானத்த பூல மனம் படைச்சே மன்னவனி பனி துளிய போல குணம் படைச்சே தெள்ளவனி மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து இந்த வீடுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொல்லாதியாரி அது மன்னவன் தீரி மானத்த பூல மனம் படைச்சே மன்னவனி பனி துளிய பூல குணம் படைச்சே தென்னவனி மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னதியாரி அது மன்னவன் மானத்த பூல மனம் படைச்சே மன்னவனி அது துளிய பூல குணம் படைச்சே தெள்ளவனி மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த வீடுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னதியாரி அது மன்னவன் மானத்த பூல மனம் படைச்சே மன்னவனி பனி துளிய பூல குணம் படைச்சே தென்னவனி இவர்களாக சென்றிடமும் தனக்கென்று மொழி வைத்து எட்டு திக்கும் வெற்றி முரசுடைய அறுவை தப்பா வைப்பிற்கு மரியாதைக்க முறைய செல்லிடக்குடி மாநகரம் எடுத்த எஸ்.பி. ராமலிங்கம் அவர்கள் உங்க மத்தியில் மிருதத்தை கவிழ்த்தார்கள்.
எல்லாம் அருமையான ஒளிபெருக்கி சேருங்க. ஒளிபெருக்கும் சிறப்பாக இப்ப வாசிக்க முடியும். ஆமா, அருமையான ஒளிபெருக்க எரியக்கூடிய விளக்கு சுடரூட்டி விளக்க தூண்டுகுள்ள அவசியம். எங்களுக்கு ரெக்கார்டிங் இடத்துல பாடுற மாதிரி இருக்கு. அருமையான ஒளிபெருக்கி. இவருக்கு இணையாக படவாத்திய புகழ், படவாத்திய திலகம், படவாத்திய சக்கரவர்த்தி, பல மாணவர்களை உருவாக்கிய நாடக ஆசிரியர் அருமையினார் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் கே சரதார் அவருடைய அருந்தவ சிஷியர் அருமையினார் மதுரை மாநகரம் கண்டெடுத்த எம் செந்தில்குமார் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆடுறவண்டு அவர் கீன்றவண்டு. உண்மையிலே சொல்றேன், எனக்கு வாத்தியாரு எங்க சரதார் மாமா மட்டும். ஆனா இந்த கட்டபொம்ம நாடகத்துக்கு மட்டும் எனக்கு உயிர் கொடுத்தது சிவஞானமும் ராமலிங்கஸ்தமா மட்டும்தான். இல்ல என்னை மாடு மேய்க்க கூட கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடுறாங்களே இருக்கட்டும். நோய்க்கு தேவை மருந்து, வயிற்றுக்கு தேவை உணவு, விவசாயத்தை மலை, ஊருக்கு தேவை கோவில். எங்க நாடத்துக்கு தேவை தளம். தாளத்தை முறையாக செய்யக்கூடிய லய சக்கரவர்த்தி என்று படுத்தப்பட்ட அன்பு மாப்பிள்ளை மரியாதைக்குரிய முள்வாய்க்கரை மாநகரம் நடத்த பி வி பழனிசாமி அவர்கள் சீர்மனும் தாளத்தை செய்கிறார்கள். நெஞ்சார்ந்த நன்றி. அருமையான ஒரு வாத்திய கலைஞர்கள். ஏன்னா வாங்குற காசை உழைக்கணும். என்ன பங்காளி சாப்பாடு ஏற்பாடு சும்மா சொல்றாங்க. ஒரு வயிற்றுக்காக தான் உழைக்கிறோம். அருமையான முறை சாப்பாடு ஏற்பாடு செய்ய பரிமாற பக்குவம் இருக்கே. வேணுமென்று சாப்பிடுங்க, பொறுமையா சாப்பிடுங்க. அவங்களுக்கு அறுசுவையோடு அன்னமிட்ட மாபெரும் விழா கமிட்டியாளருக்கும் அன்பு பரிமாறி அனைத்து நிலவுகளுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் எங்களுக்கு கலைக்குழு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவுதான் நீங்க காசு கொடுத்தா கூட இங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடு தான் மத்தவங்க சொல்ல முடியும். நேற்று கூட கோயில் அருமையான சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கு அறுசுவையோடு அன்னமிட்ட மாபெரும் கிராமத்தினருக்கும் விழா கமிட்டியாளருக்கும் எங்களுக்கு பரிமாறி அனைத்து நிலவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆமா நீங்க ஒரு விவசாய பெருமக்கள் நீங்க எல்லாம் சேர்த்துல கால வச்சா தான் நாங்க சோத்துல கை வைக்க முடியும். விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பு. விவசாயிகள் தான் இந்த நாட்டின் உயிர் நாடி என்று சொல்லிக்கொண்டு முன்னேற்ற பாதையிலே மனசை வச்சு முழு மூச்சை எனக்காக முழச்சு பாதையிலே மனசை விவசாயி
பஞ்சம் இல்லை என்னும் மண்ணு கொடி விவசாயி விவசாயத்தை பாதுகாக்கணுங்க. விவசாயிகள் இல்ல நம்ம இல்ல. ஏன் சொல்றோம்னாக்க விவசாயியோட அருமை பேர் தெரிஞ்சு எப்ப தெரிஞ்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால எங்கேயுமே பாருங்க இந்த கொரோனான்னு ஒரு கொடியுனை வந்து நாட்டு மக்களை பூரா வாட்டி வாசி பிடிச்சுக்கிறேன். ஆமா சித்தப்பா, இந்த கொரோனா வந்து எல்லா பேரும் பாதிக்கப்பட்டாங்க. அனைவரும் பயங்கரமான கஷ்டம். அரசாங்கம் பாதிச்சு மக்கள் உயிரை பாதுகாக்கணும் அப்படின்றதுனால 144 தடை உத்தரவு போட்டு அனைவரும் வீட்டிலே இருங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லுச்சு. அதனால ஏற்பட்ட விஷயம் என்ன, 6 கோடி மக்கள் ஜனத்தொகை பெருகி போச்சு. உயிரை காப்பாற்ற வீட்டிலே இருங்க அரசாங்கம் சொல்ல வேற எந்த வேலையை பார்க்காம அந்த வேலையா பார்த்து பிள்ளை தள்ளிட்டாங்க. என்ன செய்ய சொல்ற, அது ஒரு பக்கம் இருந்தா கூட எல்லா பேருமே கஷ்டப்பட்டாங்க. எல்லா பேரும் கஷ்டப்பட்டாங்க. அது அதிகமா கஷ்டப்பட்டது நாடகக்காரங்க. அதுக்கப்புறம் வைச்சிருக்காரங்க. எங்கேயும் நாடகம் இல்ல, எங்கேயும் கோயில்ல திருவிழா நடத்தல. அப்ப எல்லா பேரும் கஷ்டப்பட்டாங்க. மாறிவிட்டனே அடடா. ஆனா அடடாவா அப்ப அந்த சைடு நான் கஷ்டப்படல. என்ன அப்படி என்ன பண்ண நீ? ஏன்னா நம்மகிட்ட விவசாயம் நல்லா இருக்கு. எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா நாடகம் ஒண்ணும் இல்ல, நம்ம விவசாயம் செஞ்சாலும் நம்ம பொழைச்சுக்கிறோம். ஆமா விவசாயம் ஆமா இல்லப்பா, விவசாய நிலம் இருக்கு. நாடகம் ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வயக்காட்டுல ஒரு கோழி பண்ண வச்சுப்போம் அப்படின்னு. தம்பிங்க வாடா கோழி பண்ண வை. ஆனா எந்த வேலை பாக்குறதாலும் ஒரு தண்ணி வேணும்டா. தண்ணி இல்லாம எந்த வேலையும் நடக்காது. என்னமா சொல்றீங்க அப்படி? ஆமா தம்பி, முதல்ல ஜாதகம் போடுறா அப்படின்னு சொன்னாங்க. ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் எனக்கு ஜாதகம் வரைச்சு. ஜாதகம் ஆமா. அப்ப நான் போர் போறேன். இல்ல தம்பி நீரோட்டம் போறாங்க. ஏமா அப்படின்னே, பக்கத்து வயக்காட்டுல பெரியப்பா போர் போட்டுக்க 500 அடி தண்ணி வரல. அடுத்த வயக்காட்டுல உங்க சித்தவ போர் போட்டுருக்காப்ல 800 அடி தண்ணி நம்மளுக்கு வறட்சியா இருக்கு. அதுக்கு நீரோட்டம் போடுறாங்க. பக்கத்துல வளைய குளத்துல போய் ஆளை கூட்டியாந்து நீரோட்டம் பார்த்து அவர் தேங்காயை கையில வச்சு வயக்காடு சுத்தி வந்தாப்புல. சுத்தி வந்தாப்புல சுத்தி வரும்போது ஒரு இடத்துல வரும்போது காய் நட்டம் வந்துச்சு. தம்பி இளையராஜா இந்த இடத்துல போர் போடு, வெறும் 30 அடியில நின்னாப்புல. எனக்கு ஆச்சு, என்னடா பெரிய 500 அடி பிரச்சனை சித்தப்பி 800 அடி பிரச்சனை 30 இல்லையா அப்படின்னு அவர் சொன்ன அடையாளத்தை விடாம ஒரு குச்சியை சொல்லிட்டு போர் போடுற வண்டிக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டேன். போர் போற வண்டி வந்துருச்சியா. அவர் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தேங்காய் உடைச்சு என் குழந்தைகளுக்கு காசு போட வச்சாப்புல. ஒரு 101 ரூபாய் காணிக்கையும் போட்டேன். ஐயா போர் போட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் சொன்னது 30 அடி. ஆனா போர் போட்ட 10 அடியில தண்ணி பிடிச்சுட்டு அடிக்குதியா. எனக்கு சந்தோஷம் தாங்கல. அதிர்ஷ்டம்டா. அதிர்ஷ்டம் யோகம் அப்படி அடிக்கிறவங்க. ஆமா, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசி சரியான யோகம். நான் விடுவேனா அண்ணே போர் போடுறேனே, இன்னொரு 10 அடி போர் போடுவேன். ராட தூக்கி இன்னொரு 10 அடி போறப்பல மடை முடிஞ்சிருச்சு. ஐயா நான் போர் போட்ட அதிர்ஷ்டம் மடை முடிஞ்சு தண்ணி மருகா ஓதுறா. நான் போர் போட்ட தண்ணி ஊர் ஊரா தண்ணி மருகா போய்கிட்டு இருக்கு. சொல்றேன் ஊர் சிலமை கூட்டம் கொடுக்கேன். இந்த மாதிரி இளையராஜா போர் போட்டு ஒரு 10 நேம்டா 20 அடி மழை முடிஞ்சிருச்சாம்படா. அவங்க ஊர் சனமே வேடிக்கை பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆசை யாரையா விட்டுச்சு. நான் விடுவேனா போர் போடுறேனே, இன்னொரு 10 அடி போர் போடுவேன். ஆமா, அவர் ராட தூக்கி போர் போட்டவர் என்னைய கும்பிடுறாரு. தம்பி இளையராஜா இதுக்கு மேல போர் போட முடியல, மிஷினை எவ்வளவு தண்ணி அப்படி பிரஷரா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல. நான் கும்பிட ஆமா நம்ம கும்பிட சாமி கைவிட கோயிலுக்கு மாலை வாங்க போயிட்டு மாலை வாங்க போயிட்டு வர எக்கச்சக்கமான கூட்டம். அம்பிட்டு கூட்டத்துக்கு மத்தியில 2 திம்பு நிறைய போலீஸ் நிக்குது. கூட்டத்தை சமாளிக்க நான் நினைச்சுட்டு வர்றேன். ஒரு போலீஸ்கார் இறங்கி யாரையா போர் போடுறதுன்னு கேட்டாரு. நம்ம ஊருக்காரங்க மோசமானவங்க. அவங்க அடுத்த நம்ம அடுத்த முறையிட்டு ஏன் முறைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நான் மாலையை கையில வச்சுக்கிட்டு ஐயா வயக்காடு ஏன் வயக்காடுதே போர் போட்டது நான் தான், என் பேர் தான் இளையராஜா அப்படின்னேன். கிட்டக்க வந்துட்டு இன்னொரு போலீஸ்காரர் அவருக்கு மேலதிகாரி போல. அவர் என்ன இங்க யாரையா போர் போடுறது ஓயாமே என்ன சொல்லுவாங்க. வயக்காடு ஏன் வயக்காடு தாங்க போர் போடுறது நான் தாங்க, என் பேர் தாங்க இளையராஜானே. பலாறு ஒரு அரை ஏற டெம்போ நின்னாரு. எனக்கு கோபம் வந்துருச்சு. எங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு என் வேக்கால போர் போடுறது நாளைக்கே டெம்போல இருந்தேன். ஏன்னா பேப்பல எவ்வளவு சிரமப்பட்டு மதுரை மாநகராட்சியில் ஒரு கூட்டம் போட்டு மதுரையில இருந்து நரிக்குடிச்சு குடிநீர் பைப் போட்டு கொடுக்க இருக்கா. அந்த பைப்பு ஓட்ட ஓட்ட போட்டு போர் போட்டு தெரியும் ஊருக்குள்ள போனீங்களா. அதனால சாதகம் கூட சாதகமா இருக்கானுங்க, பாதகம் ஆயிரக்கூடாது கூட. இளையராஜா என்னப்பா அந்த நீரோட்ட பார்த்த ஒரு நம்பர் சொல்றா சொல்றேன் உனக்கு. ஆட அரசி அபிநய சுந்தரி
நாட்டிய பேரரசி, சிரிப்பின் சிங்காரி, நடன ஒய்யாரி, அன்பு சகோதரி, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கரூர் மாநகரம் நடத்த சுகந்தி அவர்கள் உங்களுடைய டான்ஸ் அவர் கடமைக்கு விதவிதமா சொட்டு சீப்பு கண்ணாடி வந்து முன்னாடி பவுனி காதல் ஒரு கண்ணாடி அது உடச்சிடாம பாக்குறவன் கிள்ளாடி அக்கா போயிடுச்சு ஆவச்சி மாறிடுச்சு நாங்க 2 பேரும் பெஞ்சிலு அறைக்கு போய் கொஞ்சம் டாபு டாபு டாபுடா டாபுல்லாடி டைடா டாபு டாபு டாபுடா டாபுல்லாடி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காவது வந்து முன்னாடி 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 வந்திருக்க டான்ஸ் குழந்தைய வேணும்னே குழந்தை பார்த்துக்க. இன்றும் என்றும் எப்பொழுதும் சென்றிடலாம் எட்டத்திற்கும் வெற்றி கொள்ளக்கூடிய தமிழகம் முழுவதும் தனக்கு நிகர் தானே என்று வெற்றி பெறக்கூடிய உங்கள் அறிவான சித்திரம் என்னை போன்ற எத்தனையோ நாடக கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அருமையான மைக்கு உயிக்கு விருதுங்க டீப்பு டாப்பு அருமையான ஒளியமைப்பு மேல புள்ளி கொண்டு மாநகரம் எடுத்த ஸ்ரீ மகாலட்சுமி ரேடியோஸ் மகாலட்சுமி உரிமையாளர் வெள்ளையன் 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 நமது கிராமத்து சார்பாக பொன்னாடை போர்த்தி பெருமை சேர்க்கப்படுகிறது. அன்பு நண்பர் வால்பாண்டி அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு விழா கமிட்டி சார்பாக அழைக்கிறார்கள். அன்பு சகோதரர் பால்பாண்டி அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போர்த்தி பெருமை சேர்க்கப்படுகிறது. அவர்கள் சார்பாக நன்றி வழக்கு தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பார் அருமையினார் ஹரிச்சந்திர மயானம் தூக்கு தூக்கி சத்யவன் சாவித்திரி பவளக்கொடி முத்தாளம்மன் சின்னக்கரு பைகருப்பு எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் குறைந்த செலவில் சிறந்த முறையில் குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தக்கூடிய ஒரே உள்ளம் அருமையினார் நமது தூம்புக்குளம் மாநகரம் நடத்த எம் ஜி முனியராஜன் அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் நகைச்சுவை நடிகர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க முதன்மை செயற்கை உறுப்பினர் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு நாம தான் அண்ணன் கிருஷ்ணமாட்டி பேசுங்க அருமையான நடத்த வர சொல்லிக்கொண்டு உங்க மத்தியில் உங்களை சிரிக்கவும் சிந்திக்க வைக்கக்கூடிய உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள இப்பரதகண்டத்தில் சீரும் சிறப்பு வாய்ந்த தென்பாண்டி நாட்டின் திலகம் ஒன்று விளங்கி வரும் ஸ்ரீ தசரத சுதனாகிய ராமனால் வெளிவிக்கப்பட்டதும் விராத ராட்சதனுக்கு முக்தி ஏற்பட்டதும் விராதை என்பதில் புண்ணிய நதியாம் கிருதமான நதிக்கு தென் திசையில் அமைந்துள்ள விராதனூர் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த ஆர்கே இளையராஜா பப்புன் காமிக்கி லொட்டுல சுபராங்க வெற்றி மீறி வெற்றி வந்து உள்ளே சேரும் வாங்கி தந்த பெருமை எல்லாம் எள்ளி சேரும் பெற்றெடுத்து பேர் கொடுத்தாள் எள்ளவு அவள் பேசுகின்ற வார்த்தை இங்கு உண்மை எள்ளவு வெற்றி மீது வெற்றி வந்து உள்ளே சேரும் அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் எள்ளி சேரும். நன்றி 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 நன்றி. ஓடுகிற வண்டி ஓடு ஒற்றுமையா ஓடும் ஒன்னை விட்டு ஒன்று விரைந்தார் என்னவாகும் எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டி ஓடு ஓடுகிற வண்டி ஓடு ஒற்றுமையா ரெண்டு மாறி ஒண்ணு விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னவாகும் எண்ணி பாரி. ஓடுகிற வண்டி ஓடு பாடலம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகமம்மா
முத்துக்கு முத்தாகி சொத்துக்கு சொத்தாகி அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாளி இணைந்து வந்து உள்ளுக்குள் உள்ளாக முத்துக்கு முத்தாகி சொத்துக்கு சொத்தாகி அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாளி இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தன்னை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டு மறைந்ததில்லை தாயார் படித்ததில்லை தன்னை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டு மறைந்ததில்லை தானாக படித்து வந்தோர் தங்க தம்பி தானாக படித்து வந்தோர் தங்க தம்பி தள்ளாத வயது நின்னால் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாகி சொத்துக்கு சொத்தாகி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக அண்ணன் சொல்லும் வார்த்தையில் வீரவினு தம்பி உள்ளோம் அண்ணன் சொல்லும் வார்த்தையில் வீரவினு தம்பி உள்ளோம் அன்னையின வந்த உள்ளோம் தெய்வம் இன காவல் கொள்ளும் அன்னையின வந்த உள்ளோம் தெய்வம் இன காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவதில்லை முத்துக்கு முத்தாகி சொத்துக்கு சொத்தாகி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பால் இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் வர சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் வர சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாகி சொத்துக்கு சொத்தாகி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால் இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாகி சொத்துக்கு சொத்தாகி அவன் பேசுறதுல எதுவும் கேட்காதீங்க கம்முனுங்க. ஆமா சரி அப்புறம் கம்முனு இருந்துக்கா மரியாதை இருந்துக்கா. ஐயோ இல்ல இப்பவே வாடா கொஞ்சம் நேரம் ஆகட்டு விடு அப்புறம் சரிங்க சரிங்க பொழுதுனாரு போதுமா. நீ கம்முனு இருந்துக்க வேண்டாம் அமைதியா இல்லையா இப்போ இம்சை தாங்கவே முடியல எனக்கு. அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன ஓட
இப்படி செவனேன்னு உட்கார்ந்திருக்கீங்களே பார்த்ததுக்கு மை மருந்து உட்கார்ந்திருக்கீங்க. ஜிஹெச் மாத்திரை கொடுக்குற ஆள் மாதிரி இருக்கீங்களா? என்ன சமாச்சாரம்? மாத்திரைய போட்டு அவன் வாயில போட்டு அமுக்கி விட்டுருங்க. முனியராஜ் மாத்திரை நான் வச்சிருக்கேன், வேணா உனக்கு அது எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த மாத்திரையெல்லாம் வேண்டாம். ஆரம்பிக்கலாமா? என்ன பண்றீங்க? வேலை பாக்குறேன். என்ன பண்றீங்க? என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லணும். அப்படித்தான். இதுல வேலை இல்லாம வேற என்ன? வேற என்ன? அந்த வேலையெல்லாம் அதுக்கெல்லாம் எங்களை போறதே இல்ல. அப்பதானே ஒத்துக்குவோம் நாங்க. இல்ல இல்ல ஒத்துக்க மாட்டோமே. ஆரம்பிக்கலாமா? வச்சுக்கவோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. வச்சுக்கவோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சொப்பனக்கு செப்பன நெஞ்சு பள்ளி போட்டு போட வந்ததுக்குள்ள பள்ளி போட்டு நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா ஏன் வச்சுக்கவா ஏன் வச்சுக்கவா வச்சுக்கவோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே ஓட முடியுமா? உன்னை பார்த்தால இருந்து அப்படி அடிக்க தோணுது உனக்குமா? என்ன நினைப்புல தெரியலன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த டப்பாவுக்கு அப்படி வாசி டப்பாக்கு டப்பாவுக்கா ஏற்கனவே ஒரு டப்பா வாசி தாண்ட இந்த கையில நடக்க நெறிஞ்சு போய் கிடக்கு. சரி நம்ம முன்னாடி நீ வாடி பின்னாடி அத சொன்னா சுடுதண்ணியை குடிச்ச மாதிரி ஆயிருவேன். நம்ம முன்னாடி நீ வாடி நீ வாடி பின்னாடி நாங்க தோட்டத்துக்கு
பாசமொழி பாண்டியரி பாட்டு கட்டும் பாவலி ஆடி விளையாடி முகத்தூடி ஆடட்டுமா தமிழ்நவளி சின்னவளி செல்கூர் காப்பத்தி வச்சையில் நவளி பிள்ளை புட்டா பிள்ளை கருகமணி போட்ட பிள்ளை நாட்டு சமந்த பிள்ளை கண்ணம்மா இனி நான் தாண்டி புரிசே பிள்ளம்மா ஒரு வாரம் கழிச்சு அடிப்பேன். நம்பர் முன்னாடி நான் ஒரு முன்னாடி நீ வாடி பின்னாடி வரவா ஆமா முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சதா நீங்க தான் வாத்தியாரு அதனால உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம் தொழில் சுத்தமா இருக்கு வந்தீங்கன்னாக்கா. அதனாலதான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம் ஆமா இல்லாட்டி சரிம்மா. மன்னார்குடி கலைகளுக்கு மதுரை ஜில்லா கலைகளுக்கு அவசரத்தை கொடுப்பாங்க செய்திகளா கலைகளுக்கு திண்டுக்கலை கொடுப்பாங்க ஆடி விட்டு ஆட்டம் இது அப்புறம் சுகந்தி இருக்கிற பேர் அடிச்சுக்காரு. ஏன் அப்படி சொல்றீங்க நாங்க 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஆடுறோம் அப்படி நைஸா அடிக்கிறிய. நைவா தான் அடிப்போம் அதெல்லாம் பயப்படாதீங்க அப்புறம் இந்த பக்கமா இந்த பக்கம் ஏன் பே? என்ன நடக்குது வரவா வரவா குப்பு 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 குப்புன்னு பொடி நடையா போறவரே ஒரு திருங்க எதையும் மிதிச்சு விட்டா அப்படி அதனாலதான் அப்படி சொக்கு பொடி வச்சிருக்கேன் மாமா நீ சொக்க வைக்க இட்டிருக்கலாமா சொக்கு பொடி வச்சிருக்கேன் மாமா சொக்கு பொடி வச்சிருக்கேன் மாமா நீ சொக்க வைக்க இட்டிருக்கலாமா இட்டிருக்கலாமா நீ வேறு எது தேவையில்லாமா மாமா எதுலயாவது அடிச்சாவது விடுமா அப்படியாவது என்னன்னு பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு நமக்கு என்னங்க தெரியும் யார் யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்புறம் தாளக்காரர் தான் ரொம்ப நேரமா அவன் தான் உனக்கு ஏத்தாடு. ஏன் அப்படி உங்களுக்கு எல்லாம் காம்பவுண்ட் இருக்கு ஆமா அவருக்கு காம்பவுண்டே இல்ல புறக்கு மட்டைக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எங்க வேணாலும் போலாம் எங்க வேணாலும் அடிச்சு ஏத்தலாம் அவனை. என் பேரு மீனகுமாரி என் ஊரே கன்னியாகுமரி பாத்திரத்துல பேர் எழுதுறேன். நீ இன்னும் கொஞ்சம் விடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா செய்வேன். ஐயப்பா சித்தாடா கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மொத்தா போய் சுந்தரி
நான்சென்ஸ் கண்ட்ரி போல் நொக்கா ப்ளீஸ் கூட்டமா இருக்கு நாடகம் நடக்குது